கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நெறைய கிறிஸ்தவர்கள் வந்து நெறைய ஒரு பண்டிகைகளை கொண்டாடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம், ஈஸ்டர் கொண்டாடுறோம். இன்னைக்கு கூட நெறையா நம்ம உலகம் முழுவதும் மக்கள் வந்து குருத்தோலை ஞாயிறு கொண்டாடிட்டு இருப்போம். இந்த குருத்தோலை ஞாயிறு வந்து எதற்காக நடக்குதுன்னே நெறைய பேத்துக்கு தெரியாது இல்லையா? ஏதோ இது வந்து ஒரு சந்தோஷத்தின் பவனி மாரியும், இல்ல இயேசு கிறிஸ்து வந்து ராஜாவாயிட்டாரு அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு சந்தோஷமா நெறைய பேர் இத கொண்டாடி கொண்டிருக்கோம். ஆக்சுவலா இந்த பவனி வந்து ஒரு மனக்குமுறல் ஆக்சுவலா. இயேசு கிறிஸ்து வந்து ரொம்ப ஒரு வியாகுலத்தோடு இந்த ஒரு பவனியில போறார். எதற்காகன்னா, எருசலேம் மக்கள் வந்து தங்கள் பாவ வழிகளை விட்டு இன்னும் வெளிய வரவே இல்ல. அதை பார்த்து கண் கலங்குறார். நீங்க வந்து லூக்கால நீங்க வாசிச்சு பார்க்கலாம். 19:41 அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது இல்ல, அதாவது இயேசு கிறிஸ்து அந்த மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, பஸ்கா பண்டிகைய ஆசரிச்சு கொண்டிருக்கிறாங்க. பஸ்கா பண்டிகைன்னா நீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்துல நம்ம பார்க்குறோம். எகிப்தின் அடிமைத்தனத்துல இருந்து எப்படி இஸ்ரவேல் மக்கள கடவுள் காப்பாத்திட்டு வந்தாரோ, அந்த நினைவுகூரும் விதமாக இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் பஸ்கா கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. ஆனா, உண்மையான மீட்பு அன்னைக்கு வந்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்ம பிதா வந்து அவங்கள வந்து மீட்டு கொண்டு வந்தார். ஆனா, இன்னைக்கு வந்து உண்மையான மீட்பு இயேசு கிறிஸ்து வழியாக தான் வருதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியவே இல்ல. அவங்க இருதயம் வந்து கடினப்பட்டு போச்சு இல்ல. இயேசு கிறிஸ்து பல அற்புதங்கள் செய்றாரு, அடையாளங்கள் செய்றாரு. அவர் நெறைய வசனங்கள் குடுக்குறாரு ஆக்சுவலா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறதுன்னு சொல்லி மனம் திரும்ப சொல்றாரு. ஆனாலும் யாருமே மனம் திரும்பல. எல்லாமே அந்த பழைய வாழ்க்கை இல்லையா? அதாவது தேவனுக்கு பிடிக்காத அந்த வாழ்க்கைய தான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க இல்ல. அதுக்காக தேவன் வந்து ரொம்ப பிரயாசப்படுறார். அவரோட 3 ஆண்டு காலம் ஊழியம் செய்றாங்க. ஆனா யாருமே மனம் திரும்பின மாரியே தெரியல. அதுக்காக தான் தேவன் என்ன பண்றாரு, தான் வந்து ஒரு ராஜா, ஒரு சமாதானத்தின் ராஜாவாக வந்து அந்த பவனி செல்றாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாமே என்னன்னா, அந்த உலக பிரகாரமான ஒரு ராஜா. தங்களை வந்து அடிமைத்தனத்துல அதாவது ரோமர்கள் ஆளுகை செய்றாங்க. அவர்களிலிருந்து எங்கள காப்பாத்துவார். அந்த ஒரு எண்ணத்திலே இருக்காங்க. ஆனா வந்து கடவுள் வந்து நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர் இல்லையா? அவர் அந்த இருதயத்தை சுத்தம் பண்றதுக்காக அவரு ரொம்ப பாடுபடுறார். ஆனாலும் வந்து மக்கள் அந்த கடின இருதயத்து நிமித்தம் அவங்க மாறவே இல்ல. கடவுள் சொல்றார் இல்லையா? உங்களுடைய மாதப்பிறப்புகளையும், உங்கள் பண்டிகைகளையும் நான் வெறுக்கிறேன்னு சொல்லி ஏசாயால சொல்லியிருப்பார். ஏசாயா நீங்க 1ஆம் அதிகாரம்ல பார்த்தீங்கன்னா, அவங்க பாவங்கள விட்டு வழி விலகவே இல்ல. அவங்க கைகள் ரத்த படிந்த கைகளா இருக்கு. யாரையுமே அவங்க கண்டுக்கவே இல்ல. அவங்க வந்து இருமாப்படைந்திருக்கிறாங்க. அதை வந்து கடவுள் மாத்தணும். கடவுளுக்கு பிரியமாய் மாத்தணுங்கிறதுனால தான் வந்து இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் ரட்சிப்பை கொண்டு வரதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தாங்க. ஆனா அவங்கள ஏற்றுக்கொள்ளவே இல்ல. நம்மளும் இந்த காலத்துல அப்படித்தானங்க இருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து குருத்துளை ஞாயிறு கொண்டாடியிருப்போம். எல்லாரும் வந்து கையில குருத்தோலை பிடித்துக்கொண்டு ஓசன்னா ஜெயமே இல்ல அப்படின்னு பாடியிருப்போம். இயேசு ராஜா வந்திருக்கிறார் நம்ம பாடியிருப்போம். ஆனா இயேசு கிறிஸ்து உண்மையாகவே நம்ம வாழ்க்கையில ராஜாவா இருக்காரா?